ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பொதுவாகவே பருப்பு சாப்பாடு வந்து என்னோடய பாப்பாவுக்கு தான் நான் அதிகமாக செய்வேன். அரிசி பருப்பு சாதம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதும் கூட. உடம்பு கொஞ்சம் வெயிட் போடாத குழந்தைங்க வெயிட்டும் போடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு டம்ளர் நம்ம அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா நான் சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன், அதாவது டீ குடிக்கிற டம்ளரில். அதில் வந்து ஒரு அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கணும், துவரம் பருப்பு. இது 2 சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் இவ்வளோ தான் செஞ்சேன். இல்லை அப்படின்னா நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டம்ளர் ஃபுல்லாக பருப்பு எடுத்துக்கலாம். இதுதான் அளவு அரிசி பருப்பு சாதத்துக்கு. இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. அரிசி பருப்பு சாப்பாடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போடுறோம் பாருங்கள். ஜீரகம் நான் வந்து 2 பேருக்கு தான் செய்கிறதுனால பருப்பு சாப்பாடு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறது தான் நல்லது. சில பேர் கடுகு போட்டு சாலிப்பாங்க, அது வந்து செரிமானத்துக்கு கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து நச்சு வச்ச பூண்டு பல். கண்டிப்பாக பருப்பு சாப்பாடுக்கு நம்ம பூண்டு ஜீரகம் ரொம்ப முக்கியம், ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதனால். அப்புறம் வந்து வெங்காயம், கரண்டி இது போட்டு சின்ன கரண்டி இருக்கிறது அங்கே இருக்கு சின்ன கரண்டியோட இறைசை. தள்ளிட்டுங்க. பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்துருக்கேன். நம்ம பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். ஆனால் இதுக்கு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிச்சிது குக்கரில். நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னா அடியில் பிடிக்காது. அப்போ நிறைய வெங்காயம் தக்காளி போடும் இல்லையா, அதனால ஒன்றும் செய்யாது. இது நல்லா வதக்கி விட்டுறணும். பருப்பு சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் ஒரு மிளகா சேர்த்தா, ஒரு மிளகா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டா குழந்தைங்களுக்கு தானே கொடுக்குறோம், அதனால ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா அதையும் சாப்பிட மாட்டாங்க. பருப்பு சாப்பாடு தாளிக்கும் போது நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நெய் இருந்தால் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நெய் நல்லெண்ணெய் தான் இருந்தது. மேக்ஸிமம் வந்து வீட்டில் நல்லெண்ணெய் தாளிச்சு தான் எப்போதுமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய். முக்கால்வாசி நாள் வந்து எண்ணெய் வந்து அரைச்சி தான் வச்சுக்குவோம். இப்போ இந்த பயிரிடுவாங்கல்ல, நம்ம வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். அதாவது அரை டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, அந்த மாதிரி. இல்லை ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு, அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துடலாம். களைஞ்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயத்தோட நம்ம இந்த அரிசியும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிறோம். 2 அலசுனா போதும். நம்ம பொதுவாகவே பருப்பு இதெல்லாம் அதிகமாக அலசி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் எதாவது ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு தெரியாது. சில பேர் வந்து அப்படியே கொட்டிடுவாங்க. பருப்பை குழம்புல கொட்டி அப்படியே கொட்டிட்டு அதை அப்படியே சமைப்பாங்க கழுவாமல். அந்த மாதிரிலாம் சமைக்காதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற அனைத்து சாப்பாடுமே இங்கே பாய்சனாக தான் இருக்குது. அதனால் நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணுறது, காய்கறிகளை நல்லா வேக வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் நம்மளும் பழகிக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நல்லா தாளித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த அரிசி ஊற்றிட்டு அதில் கொட்டிட்டு கிளறி விட்டு குக்கர் போட்டு தண்ணி அளவாக ஊற்றணும். எப்படின்னா இப்போ நான் 1 டம்ளர் வச்சுருக்கேன், ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அப்படின்னா அதுதான் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். இப்போ நம்ம பெரிய ஆள் சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் வரையாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு தானே கொடுக்குறோம், அதனால் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நான் பருப்பு நான் வந்து கழுசருன்னு சொல்லிட்டு ஒரு அரிசி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லேட் ஆகும் வேக. மற்ற கடை அரிசி மாதிரி சீக்கிரம் வெந்துடாது. அதனால தான் நான் 3.5 டம்ளர் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் விரையாகவும் கொஞ்சம் குறைவாகவும் மிடில் ஆஃப் த பதமாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடணும்.
ஓரளவுக்கு மஞ்சளும் அப்படி தான். நம்ம அந்த கடையில் வாங்கி ஆச்சி சக்தி இந்த மாதிரி மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து மஞ்சள் கிழங்க கடையில் ஒரு கிலோ வாங்கினா கூட நீங்கள் அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கி அரைச்சி கண்ணாடி பாட்டிலோ மேக்ஸிமம் வந்து சில்வர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா அதுதான் சீக்கிரம் அந்த பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அது கூட ஒரு பட்டை மிளகா போட்டுக்கிட்டிங்கன்னா பிடிக்காது. அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம அப்படியே குக்கரை வச்சு மூடிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஈஸியான ஒரு சாப்பாடு தான் அது குழந்தைங்களுக்கு. அதுவும் ரெகுலராக கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. நம்மளுக்கு மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் வரும். அதனால ஒரு நாள் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பாருங்களேன், விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் இப்படி இறக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டான பருப்பு சாப்பாடு கிடைக்குங்க. கண்டிப்பாக அதில் நான் சொன்ன மாதிரி ஜீரகம் பூண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பருப்பு சாப்பாட்டுக்கு. ஏன்னா அதிக அளவு பருப்பு சேர்க்குறதுனால வாய்வு பிடிக்கும். யாருனாலுமே வாய்வு பிடிக்கும். குழந்தைங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி. அது சாப்பாடுக்கு இந்த மாதிரி பூண்டு பல் நிறையா சேர்த்துக்கணும். நல்லா கமன்னு வாசமாக இருக்கும் ஜீரகம் போட்டு தாளிக்க. சாப்பாடு நல்லா இருக்கா இசை? பருப்பு சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்னோட எங்கள் அக்கா பொண்ணு என் பொண்ணு பருப்பு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க கொஞ்சம் முறைக்கிறாப்புல இருக்கா, புதுசாக வீடியோ எடுக்கிறதுனால அப்படி தான் இருப்பா. இதான் பருப்பு சாப்பாடு. எங்களுக்கு காம்பினேஷன் பார்த்தா தயிர்